போன முறை 25, இந்த முறை 40. நாங்க கேட்கறத கொடுத்தாதான் இந்த முறை உங்களோட போட்டி. அண்டர் கிரவுண்ட்ல கூட்டணி பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. கைகார காங்கிரஸ் திமுகவை மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்படின்னு மீடியா ஃபுல்லா நியூஸ் கசிய ஆரம்பிச்சிருச்சு. கொடுத்த 25ல நீங்க ஜெயிச்சதே 18. அதுவும் எங்க முதுகுல ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இந்த முறை நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு போங்க, பத்தலனா கூடுதலா நிதியும் தரோங்க அப்படின்னு சொல்லுதான் திமுக. எதிர்கட்சியா போன தடவை திமுக தேர்தலில் போட்டியிட்டப்ப இல்லாத பல பிரச்சனைகள் இந்த தடவை இருக்கிறதா காங்கிரஸ் உறுதியா நம்புது. தேசிய கட்சியான தன்னோட துணை இல்லாம இந்த தடவை திமுக கண்டிப்பா போட்டி போட முடியாது அப்படிங்கறத அது உறுதியா நம்புது. இந்தியா அலையன்ஸ் பல்லக்கில் உட்கார வச்சு இந்தியா முழுக்க உங்களை சுமந்துட்டு போனது நாங்க தானே. எத்தனையோ விஷயங்கள்ல உங்க மேல கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தோம். மோடியும் அமித்ஷாவும் தயக்கம் காட்டி பின்வாங்கியதுக்கு காரணமா இருந்தது நாங்க தானே அப்படின்னு புட்டு புட்டு வைக்குது காங்கிரஸ். சனாதனம் சனாதனம் இங்க நீங்க கூவுனீங்க, தமிழ்நாட்டை தாண்டி எங்களுக்கு எல்லா ஓட்டும் போச்சு. வடக்கன்ஸ் பிரச்சனையை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணாததுனால எல்லா இடத்துலயும் எங்களுடைய இமேஜ் போச்சு. கண்ணை மூடிக்கிட்டு உங்களை நாங்க சப்போர்ட் பண்றதுனால எங்களுக்கு நஷ்டம் தான் அதிகம். அதனால கூடுதல் சீட் கொடுத்து நீங்க அதை காம்பன்சேட் பண்ணத்தான் வேணும் அப்படிங்கறதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. விஜய் நேர்ல போய் பார்த்து வில்லங்கத்தை ஆரம்பிச்சு வச்சு பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமல்ல, ரொம்ப நாளாவே திமுகவை பிடிக்காத டெல்லி காங்கிரஸ் தலைவர்களும் ஒரு புள்ளி விவரத்தை கையில் எடுத்து வச்சிருக்காங்க. பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்தது, பங்களாதேஷை ஜெயிச்சு கொடுத்ததுன்னு எப்பவுமே முஸ்லிம் காங்கிரஸ் பக்கம், அம்மா அன்டானியா மைனா இருக்க வரைக்கும் கிறிஸ்டியன்களும் நம்ம பக்கம். அதனால தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் ஓட்டும் தங்களுக்காக தான் விழுது அப்படின்னு திமுக உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கறத அவங்க எடுத்து போடுற புள்ளி விவர கணக்கு.